கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். எரேமியா 12ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 5, 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீ காளையாட்களோட ஓடும் போது உன்னை இழைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவேகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பனும் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சில பேர் நம்மளை துரோகம் பண்ணுவாங்க. அந்த துரோகம் சொல்லல, எனக்கு உன் துரோகம் பண்ணிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, இந்த வழியை கடந்து வந்தீங்களா? கர்த்தர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னொரு காரியம் சொல்றார் ஆண்டவர். சோத்திரம். அவர்கள் இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். அது என்னதுங்க? இனிய வார்த்தைகள். அதாவது கடைசி இனிய வார்த்தைகளா என்ன பண்ணுவான்? இந்த ஆதாம் ஏவாளம் பார்த்தீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்துல இனிய வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவான்? சாத்தான் அந்த பழத்தை சாப்பிட வச்சு பாவம் செய்ய வச்சிடும். இவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? எப்படியாவது பாவம் செய்ய வச்சு நரகத்துக்கு நேராக இழுத்து போற. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனிதர்களையும் என்ன பண்ண கூடாது. அப்ப இனிய வசனம் போல இந்த பேசினான, அதாவது வகுத்துறவுக்கு குழந்தை கூட நழுவிக்கிறவன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க. ஆனா அவங்க வெளியே போய் என்ன பண்ணுவாங்க? தப்பு வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவருடைய குறித்து என்ன பண்ணு? ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம துரோகம் பண்றாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட துரோகம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஆனாலும் நீ அதை கண்டு சோர்ந்து போய் தோண்டு போயிடாதீங்க. கர்த்தர் அந்த துரோகத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். இன்னைக்கு பூமியில யாரை நம்புறது? ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது என்ன பண்ணும்? கவனமா இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு வலியுறு. நம்மை நம்பக்கூடியவர், நம்பத்தக்கவர். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இனிய சொற்கள். இன்னைக்கு வாலிபர்களை எத்தனை இனிய சொற்களை என்ன பண்ணும்? எத்தனையோ காரியங்கள். இனிய சொற்கள். சிறு பிள்ளைகளை இனிய சொற்களா என்ன பண்ண? முட்டை வாங்கி கொடுத்து என்ன பண்றான்? அவங்க திருடிட்டு போற கும்பல்கள் உண்டு பார்க்குறோம். ஸோ அதில் இனிய வார்த்தையில பேசி அவங்களை என்ன பண்ணுது? பணத்தை என்ன பண்ண அபகரிக்கிற காரியங்கள்ல பார்க்க முடியுது. ஸோ அதில் ட்ரெயினில் போகும்பொழுது, பஸ்ஸில் போகும்பொழுது இனிய வாசகம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த பறி கொடுத்துருவாங்க. அப்போ நிறைய காரியங்களை பார்க்க முடியுது. நீங்கள் நானும் இந்த பூமியில இருக்கும் பொழுது ஞானமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, நம்மளை காண்கிறவர், காக்கிறவர், வழிநடத்துகிறவர், காப்பாற்றுகிறவர், நம் நம்பத்தக்க ஒரே தெய்வம், சார்வனின் ரோஜா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இனிய பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாராம்? நீதி நியாயத்தை குறித்து என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவான். அப்ப இனிய சொற்கள். இனிய சொற்கள் என்ன பண்ணுவான்? சாத்தா முறை கொக்கி அவன் என்ன பண்ணுவான்? உங்களை எப்படியாவது காரியம் சாதிக்க என்ன பண்ணுவான்? இனிய சொற்களை போட்டு என்ன பண்ணுவான்? சோத்திரம். சிம்சனை போட்டு தளரா பார்த்தியா? தெளிலா என்ன பண்ணான்? அப்படி ஒரு 1000 பேரை கொன்று போட்ட ஒரு சிம்சன் பலசாலி. அவன் யாருமே பிடிக்க முடியாது. ஆனா பாருங்க, ஒரு பொண்ணு என்ன பண்ண மடக்கி மடியில போட்டு நம்ம அப்படியே தடவி கொடுக்குறான். உனக்கு இந்த பலன் எதுல வருது? எப்படி இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி அப்படியே தடவி கொடுக்குறா. கடைசி உண்மையை சொல்லி போடுறான். என்ன பண்றான்? சொல்ல அப்படியே என்ன பண்ண மயங்கிடுறான். மயங்கி என்ன பண்ண முடியல சொன்னா மனுஷன் மொட்டையை அடிச்சிடறான். மொட்டையை அடிச்சு அவனா கடைசியில தெளிஞ்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் நேர்ப்பேன் மனமரங்குப்பான்னு சொல்லி மறுபடியும் தேவன் அந்த பலத்தை அவனுக்கு தேவன் தருகிறதை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் அந்த பூமியிலே கவனத்தோடு இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியை நம்மளை வழிநடத்தி செல்வாராக, பலப்படுத்துவாராக. சோமனுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன இந்த நாளுக்கு எங்களுக்கு வார்த்தை கொடுத்ததற்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.